அவனுக்கு 5 வயசுல அப்பா இறந்துட்டாரு. ஒரே ஒரு நாள் ஒரு ஆக்சிடென்ட் அந்த குடும்பத்தோட முழு உலகத்தையும் மாத்திடுச்சு. அம்மா ஒற்றையா 2 வேலை பார்த்து அவனையும் அவனோட தங்கச்சியையும் வளர்த்தாங்க. பகல் முழுக்க ஃபேக்டரி, இரவு முழுக்க டியூஷன். ஓய்வு அப்படின்னு ஒரு நாள் கூட இல்ல. இன்னைக்கு அவன் 1000க்கும் மேற்பட்ட அனாதை குழந்தைகளுக்கு ஒரு அப்பா மாதிரி இருக்கான். அவங்க எல்லாரும் அவனை ஒரே ஒரு பேர் வச்சு கூப்பிடுறாங்க, அண்ணா. இந்த கதை ஒரு அம்மாவோட தியாகத்தையும் ஒரு மகனோட நன்றியையும் நான் விதை தமிழா. வாங்க ஆரம்பிக்கலாம். இவன் பேரு சரவணன். ஒரு சின்ன ஊர்ல ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்துல பிறந்தவன். 5 வயசுல அப்பா ஒரு ரோட் ஆக்சிடென்ட்ல திடீர்னு இறந்துட்டாரு. அன்னைக்கு சரவணனுக்கு இறப்பு அப்படின்னா என்னன்னு கூட சரியா தெரியாது. வீட்ல அழுகை சத்தம், உறவினர்கள் வந்து போறது, இதெல்லாம் சரவணனுக்கு ஒரு பிளர்ரா தான் ஞாபகம் இருக்கு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் தெளிவா ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு இரவு அம்மா அவனையும் தங்கச்சியையும் இறுக்கமாக அணைச்சுக்கிட்டு, நான் இருக்கேன்டா, பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னது. அடுத்த வாரமே அம்மா ஒரு கார்மெண்ட் ஃபேக்டரியில தையல் வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க. காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரைக்கும். வீட்டுக்கு வந்ததும் ஓய்வு எடுக்காம இரவு 8 மணிக்கு முதல் 10 மணி வரைக்கும் நெய்பர்ஹுட் குழந்தைகளுக்கு டியூஷன் எடுத்தாங்க. அந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்கம் தான் வீட்டு செலவுக்கு உதவுச்சு. வீட்ல எப்போதும் பணப்பற்றாக்குறை. ஸ்கூல் ஃபீஸ் கட்ட டைம் வரும்போது அம்மா தன் கல்யாணத்துல கிடைச்ச நகைகளை ஒவ்வொன்னா அடகு வச்சாங்க. சரவணனுக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம், புக்ஸ் வாங்குறதுக்கு கூட அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு அந்த வயசுல புரியல. ஆனா அம்மாவோட முகத்துல இருந்த அந்த டென்ஷன் அவனுக்கு தெரியும். காலையில ஸ்கூல் போற வழியில சரவணன் மத்த பசங்க அவங்க அப்பாவோட ஸ்கூட்டரில் உட்கார்ந்து வர்றதை பார்ப்பான். அவனும் அம்மாவோட கூட நடந்து தான் ஸ்கூலுக்கு போவான். ஒரு நாள் ஒரு ஃப்ரெண்டு கேட்டான், உன் அப்பா என்ன பண்றாரு? சரவணன் பதில் சொல்லாமல் தலையை கவிழ்த்துக்கிட்டு நடந்தான். செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு நாள் ஸ்கூல்ல ஃபாதர்ஸ் டேக்கு ஒரு கார்ட் பண்ண சொன்னாங்க. எல்லா பசங்களும் என் அப்பா பெஸ்ட் அப்படின்னு எழுதிக்கிட்டு இருந்தாங்க. சரவணனுக்கு என்ன எழுதணும்னு தெரியல. அவன் சின்ன கையால ஒரு பேனாவை பிடிச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தான். கடைசியா அவன் தன் கார்டுல எழுதினான், என் அம்மாதான் என் அப்பாவும். டீச்சர் கிளாஸ்ல எல்லா கார்ட்ஸையும் பார்த்துக்கிட்டு வந்தப்போ சரவணோட கார்டை படிச்சு சட்டுன்னு நின்னுட்டாங்க. அவங்க கண்ணுல தண்ணி வந்துடுச்சு. அன்னைக்கு இரவு அந்த டீச்சர் அம்மாவுக்கு ஒரு கால் பண்ணி, உங்க பையன் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னாங்க. சரவணன் படிப்புல ரொம்ப நல்லா இருந்தான். ஒவ்வொரு எக்ஸாம்லயும் கிளாஸ் ஃபர்ஸ்ட். டீச்சர்ஸ் எல்லாரும் அவனை என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸ்கூல் முடிஞ்சதும் அவன் ஒரு கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் வாங்கி இன்ஜினியரிங் காலேஜ்ல சீட் எடுத்தான். அம்மாவுக்கு அது ஒரு பெருமையான தருணம். இன்ஜினியரிங் படிக்கும்போது சரவணனோட மனசுல எப்போதும் ஒரு எண்ணம் இருந்துச்சு. அப்பா இல்லாம வளர்ற குழந்தைகளோட வலி எனக்கு தெரியும். அந்த வலியை யாருக்கும் தெரியாம தனியா கேரி பண்றது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும். இந்த எண்ணம் அவன் மனசுல எங்கேயோ ஒரு மூலையில அமைதியா இருந்துச்சு. இன்னும் அது என்ன ஷேப் எடுக்கும்னு அவனுக்கே தெரியாது. இன்ஜினியரிங் முடிச்ச சரவணன் ஒரு நல்ல சாஃப்ட்வேர் கம்பெனில ஜாப் வாங்கினான். சேலரி நல்லா இருந்துச்சு. முதல் சேலரியில அவன் அம்மாவுக்கு ஒரு சாரி வாங்கி கொடுத்தான். வாழ்க்கை ஸ்டேபிளா போகணும்னு தோணுச்சு. ஆனா சரவணன் மனசுல அந்த குவைட் தாட் இன்னும் இருந்துச்சு. ஜாப் வாங்கி 2 வருஷம் கழிச்சு ஒரு வீக்கெண்ட் சரவணன் ஒரு அனாதை இல்லம் ஆர்ஃபனேஜ்க்கு போனான். வெறும் கியூரியாசிட்டில ஒரு ஃப்ரெண்ட் சஜஸ்ட் பண்ணதால. அவன் அந்த முதல் விசிட்ல ஒரு ஸ்பெசிபிக்
பிளான் எதுவும் இல்லாம தான் போனான். ஆனா அந்த ஒரு விசிட் அவனோட வாழ்க்கையை மாத்திடுச்சு. அங்க இருந்த குழந்தைகளோட கண்களில் சரவணன் தன்னோட சின்ன வயசு நினைவுகளை பார்த்தான். அதே லோன்லினஸ், அதே கொஸ்டின், ஏன் எனக்கு மட்டும் இது? ஒரு சின்ன பையன் சரவணன் கிட்ட வந்து, அண்ணா, நீங்க என்கிட்ட விளையாடுவீங்களா அப்படின்னு கேட்டான். அந்த சிம்பிள் கொஸ்டின் சரவணனோட மனசை உருக்கிடுச்சு. அன்னைக்கே சரவணன் ஒரு முடிவு எடுத்தான். வீக்கெண்ட்ஸ்ல அந்த இல்லம்க்கு போய் குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சான். முழுக்க ஃப்ரீயா. முதல் சில வீக்கெண்ட்ஸ் அவன் மேக்ஸ், சயின்ஸ் பேசிக்ஸ் சொல்லி கொடுத்தான். மெதுவா அவன் அந்த குழந்தைகள் ஒவ்வொருத்தரோட ஸ்டோரியையும் தெரிஞ்சுக்கிட்டான். 3 வருஷம் இது தொடர்ந்துச்சு. வீக் டேஸ்ல ஜாப், வீக்கெண்ட்ல இல்லம். ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க, ஏண்டா வீக்கெண்ட்ல ரெஸ்ட் எடுக்காம இதெல்லாம் ஏன் பண்ற? சரவணன் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவான், இது எனக்கு ரெஸ்ட் தான். இங்க வந்தா எனக்கு பீஸ் கிடைக்கும். ஒரு நாள் அந்த இல்லமோட நிர்வாகி சரவணனை தனியாக கூப்பிட்டு சொன்னார், சரவணன், எங்களுக்கு நிதி பிரச்சனை இருக்கு. டொனேஷன்ஸ் குறைஞ்சிடுச்சு. இந்த இல்லம் க்ளோஸ் ஆகும் நிலைமை. இந்த வார்த்தைகளை கேட்டதும் சரவணனோட மனசு நடுங்குச்சு. இந்த குழந்தைகள் எல்லாரும் எங்க போவாங்க? சரவணன் அன்னைக்கே தன் பேங்குக்கு போய் தன் முழு சேவிங்ஸையும் வித்ட்ரா பண்ணி அந்த இல்லம்க்கு கொடுத்தான். வருஷ கணக்கா சேர்த்து வச்ச பணம் ஒரே நாள்ல போச்சு. ஆனா அது போதாது. இல்லமோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ் அந்த ஒரு அமௌண்ட்டை விட ரொம்ப அதிகம். சரவணனுக்கு ஒரு லாங் டேர்ம் சொல்யூஷன் தேவைப்பட்டுச்சு. சரவணன் தன் கம்பெனில ஒரு சிஎஸ்ஆர், கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ப்ரொபோசல் தயார் பண்ணினான். தன் கம்பெனி இந்த இல்லம்க்கு ரெகுலரா சப்போர்ட் பண்ண வேணும்னு. அவன் பல இரவுகள் தூங்காம அந்த ப்ரொபோசலை டீட்டெயிலா தயார் பண்ணினான். நம்பர்ஸ், இம்பாக்ட், லாங் டேர்ம் பிளான் எல்லாம் சேர்த்து. மீட்டிங் ரூம்ல மேனேஜ்மெண்ட் ஆரம்பத்துல தயங்குச்சு. இது கம்பெனியோட கோர் பிசினஸ் இல்லையே, ஏன் இதுக்கு ஃபண்ட் அலோகேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு சீனியர் மேனேஜர் கேட்டார். சரவணன் அந்த ரூம்ல தன்னோட பிரசன்டேஷனை முடிச்சிட்டு ஒரு செகண்ட் யோசிச்சான். அப்புறம் அவன் ஒரு பர்சனல் டிசிஷன் எடுத்தான். சரவணன் அந்த மீட்டிங்ல தன்னோட சொந்த கதையை பகிர்ந்துகிட்டான். நானும் இது மாதிரி ஒரு குழந்தைதான். 5 வயசுல அப்பாவை இழந்தேன். என் அம்மா ஒற்றையா என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தாங்க. இந்த இல்லம்ல இருக்கிற ஒவ்வொரு குழந்தையும் அன்னைக்கு நான் தான். ரூம் முழுக்க அமைதி. அப்புறம் மேனேஜ்மெண்ட் ஒப்புக்கிட்டு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுது. இன்னைக்கு சரவணன் தன் கம்பெனி ஜாபை கண்டினியூ பண்ணிக்கிட்டே ஒரு என்ஜிஓ ஆரம்பிச்சிருக்கான். அப்பா அம்மா ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷனை ஆரம்பிக்க அவன் தன் வீக்கெண்ட்ஸ், ஈவினிங்ஸ் எல்லாத்தையும் கொடுத்தான். மெதுவா இது ஒரு ஸ்மால் இனிஷியேட்டிவ்ல இருந்து ஒரு ஆர்கனைஸ்ட் மூமெண்டா வளர்ந்துச்சு. இன்னைக்கு இந்த ஃபவுண்டேஷன் தமிழ்நாடு முழுக்க 15 அனாதை இல்லங்களுக்கு சப்போர்ட் பண்றது, எஜுகேஷன், ஃபுட், ஹெல்த் கேர் எல்லாத்துக்கும். சரவணனோட கம்பெனி டீம் இப்போ ஒவ்வொரு வருஷமும் வாலண்டியரா போய் அந்த இல்லம்ல டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. 1000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் 15 இல்லம் முழுக்க சரவணனை அண்ணா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவன் ஒவ்வொரு இல்லம்க்கும் போகும்போதும் குழந்தைகள் ஓடி வந்து அவனை சூழ்ந்துக்குவாங்க. அந்த மொமெண்ட் சரவணனுக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். ஒரு வருஷம் ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு ஒரு சின்ன பொண்ணு சரவணனுக்கு ஒரு கார்டு கொடுத்தாள். அதுல எழுதி இருந்துச்சு, நீங்க என் ஃபாதர் ஃபிகர். சரவணன் அந்த கார்டை படிச்சப்போ தன் சின்ன வயசு தான் எழுதிய அந்த கார்டு என் அம்மாதான் என் அப்பாவும் அது ஞாபகம் வந்துச்சு.
கண்ணுல தண்ணி வந்துச்சு. அவன் ஒரு இன்டர்வியூல சொன்னான், என் அப்பா இல்லாம வளர்ந்தது ஒரு லாஸ். ஆனா அது நான் இன்னைக்கு 1000 பேருக்கு அப்பா மாதிரி இருக்க காரணமா மாறிடுச்சு. என் அம்மாவோட தியாகம் அதுக்கு ஃபவுண்டேஷன். இந்த கதையில இருந்து நாம கத்துக்கிட்ட 5 பாடம் என்னன்னா, ஃபர்ஸ்ட், உங்க வலி ஒரு நாள் மற்றவர்களுக்கு உதவும் ஒரு பர்பஸா மாறலாம். செகண்ட், நீங்க இழந்த ஒரு விஷயம் நீங்க மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். தேர்ட், ஒரு தாய் தந்தையோட தியாகம் ஒருபோதும் மறக்க கூடாது. ஃபோர்த், வீக்கெண்ட்ல 2 மணி நேரம் கொடுத்தது ஒரு பெரிய மூமெண்டா மாறலாம். ஃபிஃப்த், உங்க பொசிஷனை ஜாப் ஆர் கம்பெனி மற்றவர்களுக்கு உதவ பயன்படுத்துங்க. நண்பர்களே, உங்க வலி உங்க கதையின் ஒரு பகுதி மட்டும் இல்ல. அது ஒரு நாள் உங்க பர்பஸா மாறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு டச்சா இருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க வலி எப்படி உங்களை ஸ்ட்ராங்கா ஆக்குச்சு. நான் விதை தமிழா. நன்றி, வணக்கம்.